நீங்க சப்ளிமெண்ட்ரியில சில சம்ஸ்கிருத வார்த்தைகள் சொற்கள் அதை பற்றிலாம் பார்ப்போம். சம்யகு சம்யகுன்னா நன்றாக நல்லன்னு அர்த்தம். நன்றா ஃபைன்ற மேல சம்யகு அப்படின்றது நன்னா நல்லதுன்ற அர்த்தம். ஃபைன் நல்லா இருக்குன்ற மேல அதுதான். நியாசம்னா சரணாகதி. பெருமாள் பகவானை வந்து சரணாகதின்னு ஒன்று பண்றோம் இல்லையா, பெருமாள்கிட்ட நீயே சரணம்னு அடையிறமே, அதுக்கு பேர் நியாசம்னு பேரு. சந்நியாசம்ன்றது அதான். சந்நியாசம்ன்றது வந்ததுதான் முழுமையான சரணாகதி. முழுமையா தன்னை அதாவது நியாசம் நம்மளாம் பண்றது நியாசம். நம்ம வந்து இகபர சுகங்களை அனுபவிச்சுட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாளே கதின்னு பெருமாளை கேட்ட நீ தான் எனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும்னு வேண்டது. சந்நியாசம் வந்து சந்நியாசம்ன்றது முழுமையாக சரணாகதி. அதாவது எதை பத்தியும் இல்லை, சிந்தனையே இல்லை, எல்லாமே தெய்வம் தான். அந்த வேலைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது, அப்படியே ஒரு காஷாடைய சுத்தின்னு அப்படியே போக வேண்டியது, வேற இகபர சுகங்கள் எதுலையுமே இல்லாத முழுமையா இதெல்லாம் விட்டு வெளியே வந்து பற்றற்ற நிலையில பெருமாளை ஜெயிக்கிறது. அதுக்கு பேர் தான் சன்னியாசம்னு பேரு. பேர் சன்னியாசிகள்லாம் நம்ம பாக்குறோமே, எத்தனை பேர் என்னென்னலாம் பண்றாங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாத அவங்களும் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே சங்கரமடம் அது மாதிரி அங்க இதுல வந்து இந்த ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார், வழி சிங்கர் இருக்கார். அவங்கெல்லாம் வந்து நியாயமா ஓரளவு நேர்மையா தான் பண்றவங்க தான். அதே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு அந்த முழுமையான சன்னியாசம் அவங்க கிட்ட இல்லைன்னா கூட அவங்க கிட்ட வரதை வந்து அது நல்லபடியா நம்ம சமஸ்கிருதத்தையும் இந்து மதத்தையும் வளர்க்கணுன்றதுக்காக அவங்க அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க, எல்லாரும் வாரி வழங்குறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் வந்து சன்னியாசியா இருந்தா ஏத்துக்கூடாது. நிஜமான சன்னியாசியா இருந்தா ராத்திரிக்கு நம்ம தனக்கு கையில வச்சுக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்ட உடனே பிச்சைக்காரன் ஆயிடணும், மறுநாள் காத்தால பிச்சை எடுத்தாதான் சாப்பாடுன்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க, எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கொண்டு கோடி கோடியா கொட்டுறாங்க, வாங்கிக்கிறாங்க. வாங்கி நம்ம இந்துக்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்றாங்க. இந்து மத வளர்ச்சிக்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் யூஸ் பண்றாங்க. அதனால அதை இந்த காலத்துக்கு ஏற்ப அதை ஏத்துக்கலாம். ஔவையார் அதை பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துலயும் ஔவையார் அதை பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்க கொடுக்கறதையெல்லாம் வாங்கி அதை வாங்கி மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு சிறப்பா இப்பயும் கூட ஒருத்தர் பண்ணியிருந்தார். ஒரு டாக்டர் ஒருத்தர் என்ன பண்ணார், கோடி கோடியா சம்பாதிப்பார், எவ்வளவோ பெரிய எல்லாம் பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணி. ஆனா அவர் சன்னியாசி தான் ஆக்சுவலா. சாயந்தரத்துல வந்து காலட்சேபம் பண்ணுவார். காத்தால டாக்டர் வந்து கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுவார், சாயந்தரத்துல வந்து பாகவதம் பாரதம் நான் அவர் சொல்றேன் சீனிவாசன் நினைக்கிறேன், அவர் பண்ணுவார். எல்லாம் பண்ணி சாயந்தரத்துல வந்து உபன்யாசம் எல்லாம் பண்ணுவார். அங்கங்க வரதை அப்படியே வாங்கி அங்கங்க பள்ளிகளுக்கு ஸ்கூல்களுக்கு அனாதை ஆசிரமங்களுக்கு அதுக்கெல்லாம் அப்படியே டொனேட் பண்ணிட்டு போயிடுவார், வச்சுக்கவே மாட்டார். ஒரு அந்த அவருக்கு யாராவது எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு 10 நாளைக்குள்ள அதை டிஸ்போஸ் பண்ணுவார். டிஸ்போஸ் பண்ணி கணக்கும் எழுதி வச்சுருவார். இந்த கவர்மெண்டோட இன்கம் டாக்ஸ்ல பூந்தாண்டா என்ன பண்றது, இது அதுக்குன்னு சிலர் இருக்காங்க இது மாதிரி இந்த போட்டு கொடுக்கறதுக்குன்னு, அதுல பூந்தாண்டா என்ன பண்றது, 10 நாள் டிஸ்போஸ் பண்ணிட்டு கணக்கும் கரெக்டா ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுவார். அதான் நம்ம வேற எங்கேயோ போகுது நம்ம இது. அதே மாதிரி பிக்ஷுனாலும் சன்னியாசி, சன்னியாசினாலும் சன்னியாசி, பிக்ஷுனாலும் சன்னியாசி. வாக்னின்னா பேச்சாளர், வாக்னின்னா சிறந்த பேச்சாளர். வாக்குனாலே பேச்சு. ரக்ஷணம்னா காத்துறது, தாக்குது, ரட்சிக்கிறது தான் ரக்ஷணம், காத்தல். ஆறுன்னா உபாயம்னு ஒரு பொருள். ஆறு என்றால் உபாயம், அதாவது ஒரு அதுக்கு என்னன்னா எவ்வாறு, இப்ப எவ்வாறு அவ்வாறு இவ்வாறு இருக்குல்ல, அந்த ஆறு வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது. நம்ம வந்து 1 2 3 4 5 6 அந்த ஆறு தான் தமிழ்ல இருக்கு. இந்த அப்புறம் ரிவருக்கு வந்து ஆறுன்னு இருக்கு. இந்த எவ்வாறு அவ்வாறு செய்தவாறுன்றது சேர்க்கிறமே வாருன்னு, அந்த வாறு வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து இவங்க எடுத்துட்டது. ஆனா அதை வந்து நீங்க தமிழ் பண்டிதர்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஒதுக்க மாட்டாங்க. அதை சொன்னீங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னுவாங்க. என்ன பண்றது, அவ்வளவுதான். இது வந்து ஆக்சுவலா வாருன்றது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது. வாருன்னா உபாயம், அதாவது எப்படி, அந்த ரூட் தான். அதான் அவ்வாறு ரூட் காஸ்ட்ன்றமே அதுதான். அதே மாதிரி பூஜைக்கான 8 புஷ்பங்கள்னா முறை, ஞாபகம் வச்சுங்க. புஷ்பம்னாலேயே முறைன்னு அர்த்தம். புஷ்பான்னா முறை, அந்த வழிகாட்டுதல், அதுதான். அந்த 8 புஷ்பங்களா இதுல அந்த பூஜைக்கான வழிமுறையா 8 புஷ்பங்களா மனுவுல சொல்லியிருக்கு, மனு சாஸ்திரத்துல. 8 புஷ்பங்களை 8 முறைகளா சொல்லிருக்கு. 8 புஷ்பங்கள்னா என்னன்னா,
அகிம்சா புஷ்பம். அகிம்சா புஷ்பன்றது யாருக்கும் இம்சை செய்யக்கூடாது. நீங்க இதுதான் பூஜையா, இறை பூஜை. நீங்க வந்து போய் பகவான்கிட்ட உட்கார்ந்து இது பண்றதுன்னு இல்லை. இந்த 8 நீங்க கடைபிடிச்சாலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து பூஜை பண்ணதான் அர்த்தம். அகிம்சா பூஜை, அகிம்சா புஷ்பம், யாருக்கும் இம்சை செய்யாத இருக்கிறது. இந்திரிய நிக்கிரக புஷ்பம். இந்திரிய நிக்கிரக புஷ்பம், இந்திரியங்களை அடக்கிற மனசு. இந்திரியங்கள்ன்றது நம்ம உடம்புல ஏற்படுற அந்த மெய்வாய் கண் மூக்கு உணர்ச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து அடக்கிற சக்தி இருக்கிறது மனசு. அதுதான் இந்திரிய நிக்கிரக புஷ்பம் பேரு. அதை பண்றாரு. அது இருக்கிறவாளுக்கு வந்து அது ஒரு முறை பூஜையில இது இருக்கணும். இந்த 8 இருந்தாதான் அவன் வந்து இறை பூஜை பண்ணலனாலும் அவன் பண்ணினதுக்கு சமம். யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. இந்திரியங்களை அடக்கிற சக்தி இருக்கணும். சர்வபூத தயா புஷ்பம். தயான்னாலேயே கருணை. தயைன்றமே அதான் தயைன்றது வந்து கருணை. தேசியன் வந்து தயா சதகம்னு ஒரு இதுவே எழுதியிருக்கார். அதனாலதான் தயைன்றது வந்து கருணைன்னு அர்த்தம். சர்வபூத தயா புஷ்பம்னா எல்லோரிடமும் கருணையோடு இருத்தல்னு அர்த்தம். ஒண்ணு. அடுத்தது கஷ்மா புஷ்பம். கஷ்மா புஷ்பம்ன்றது எச்சூழலும் பொறாமை பொறாமை. கஷ்மன்றது பொறாமை. சாஸ்திரத்தை கஷ்மம்னா பொறாமை. ஞாபகம் வச்சுங்க. கஷ்மான் இப்ப கூட இந்தியில கூட உண்டு. அது கஷ்மான்வாங்க. அவனுக்கு ரொம்ப மனசுல கஷ்மா, அதான் அவன் அப்படி பண்றான் அப்படின்ற அது மனசுல பொறாமை இருக்குதுதான். கஷ்ம புஷ்பம்னா எந்த சூழலையும் பொறாமை இல்லாமல் இருத்தல். கஷ்மாங்கிறதுக்கு வந்து பொறாமை இல்லாத நம்ம மனசை வச்சுக்கணும். ஞான புஷ்பம். ஞான புஷ்பம்ன்றது ஞானத்தை எப்போதும் காத்தல். மனசுல வந்து எப்பயுமே ஞானியான அந்த சிந்தனைகள் தான், ஞான சிந்தனைகள் தான் இருக்கணுமே, வேற எதுவும் வரக்கூடாதுன்றதுதான் ஞான புஷ்பம். அடுத்தது தபஸ் புஷ்பம். தபஸ் புஷ்பன்றது வந்து தபஸ் வியாகரணம் எல்லாம் ஒண்ணுதான். வியாகரணம்னா தவம், தபஸ்னாலும் தவம் தான். வியாகரண புஷ்பம்னு உண்டு. இதுக்கு தபஸ் புஷ்பம்னு சொல்ல. தவம் செய்யறது. வியாகரண புஷ்பம்னா தவம் செய்யறது. தவம் செய்யறதுன்னா என்ன, உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துட்ட கொள்கையில உறுதியா இருக்கிறது, அதே நினைவா இருக்கிறது. உங்களோட இயற்கை இதெல்லாம் போக மற்ற சர்வதா நேரமும் அந்த சிந்தனையிலே இருக்கிறது, தெய்வ சிந்தனையிலே இருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்காக இப்ப ரிஷிகள்லாம் தவம் இருக்காங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் தவம் இருந்தாங்க. என்ன 20 வருஷம் அவங்க வந்து ஒன்றும் சாப்பிடாம இயற்கை உபாதைகள் எல்லாம் கழிக்காம போகாம இருந்தாங்க, குளிக்காம இருந்தாங்க, எல்லாம் அர்த்தம் கிடையாது. அதையெல்லாம் செஞ்சிருவாங்க. அதெல்லாம் ரெகுலரா நடக்க வேண்டியது. காத்தால இதோட பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, பெருமாளுக்கு பூஜை பண்றது, சாப்பிடுறது, இதெல்லாம் ரெகுலர் ஒன்று. அந்த இயற்கை உபாதைகளை கழிக்கிறது, சாப்பிடுறது, இது வரைக்கும் ரெகுலர். இதை முடிஞ்ச உடனே தவசத்துல உட்காந்துருவாங்க. தவத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த தவம் இவங்க வந்து கண்டினியூஸா இருக்கணும்ன்றது. தவம் கண்ணு முடிச்சு மறுபடியும் இவங்க வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் பண்ணாங்கன்னா அந்த தவம் விட்டு விட்டா இருக்கிறது ஒன்னா சேரும். இப்ப 10 வருஷம் தவம் இருந்தாங்கன்னா 10 வருஷம் தவத்துல வந்து ஒரு 15 வருஷம் தவம் இருந்தாங்கன்னா 12 வருஷம் 13 வருஷத்துக்கு தவத்து கணக்கு வரும். அந்த அவங்க மூச்சு இது வேலை செஞ்ச அந்த டைம் எல்லாம் போக அப்படிதான் கணக்கு. தவம் செய்யறதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தபஸ்ன்றது வந்து அப்படியே ஆடாம சினிமாவில் காட்டுறானே அப்படியே இருக்கிற மாதிரி, மண்ணு போடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. தபஸ்ன்றது நீங்க தவம் செய்யலாம். நீங்க உங்களோட காரியங்களையும் பார்க்கலாம். பார்த்துட்டு தவசில் உட்காந்துங்க. தவசை இது உட்காடுறீங்களே அந்த நேரம் தான் கணக்கு. 1 மணி நேரம் பண்ணீங்க, நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணீங்க, நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் தவஸ் பண்ண கணக்கு. அது மாதிரி அது எவ்வளவு நேரம் நீங்க பண்ணீங்களோ, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பண்ணீங்கன்னா 3 நாளைக்கு 5 மணி நேரம் பண்ணீங்கன்னா 15 மணி நேரம் தவஸ் பண்ண கணக்கு. அது மாதிரி 3 நாள் 8 மணி நேரம் நீங்க தவஸ் பண்ணிருந்தீங்கன்னா 24 ஒரு நாள் தவஸ் பண்ண கணக்கு. 3 நாள்ல ஒரு நாள் தவஸ் பண்ண கணக்கு. அப்படிதான் தபஸ்ன்றது அப்படிதான். அடுத்தது வந்து தியான புஷ்பம். தியானம் செய்து வழிபடுறது. தியானன்றது வந்து கண்ணை மூடிட்டு இறை சிந்தனையாவே இருக்கிறது. அதான் எப்பயுமே மனசுக்குள்ள இறைவன் இருக்கிறது. அதான் எப்பயுமே நீங்க எல்லாம் காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே உங்களுக்கு மனசுல வந்து பெருமாளோட அந்த எண்ணம், பெருமாள் உங்க மனசுல இருக்கிறதே உங்களுக்கே தெரியும். பெருமாளை நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கிறது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். அந்த சிந்தனை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, இயற்கை உபாதைகளை கழிக்கும் போது கூட சரி, உங்களுக்கு அந்த பெருமாள் சிந்தனை மனசுல இருக்கும். மனசுல பெருமாள் இருக்கு, பெருமாளை வச்சுட்டே இருப்பீங்க நீங்க. அதுதான் தியான புஷ்பன்றது. அதுதான். அடுத்தது சத்திய புஷ்பம். சத்திய புஷ்பன்றது இருக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்து
பார்த்ததை பார்த்தபடி சொல்லுது. அவ்வளவுதான். பார்த்ததை பார்த்தபடி சொல்லுது. ஆனா இவர் என்ன பார்த்தாரோ அதை சொல்றது, அதுல பயப்படாம சொல்றது. அதுதான் பார்த்ததை பார்த்தபடி. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அபிராமி பட்டர் வந்து தேவியை உபாசகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒளியா தெரியுது வானத்துல சந்திரன் நின்ற மாதிரி அவருக்கு மனசுல தோன்றது. ராஜா வந்து இன்னைக்கு என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு பௌர்ணமின்னு விடுறாரு. இன்னைக்கு பௌர்ணமி தான் சொல்லிடுறாரு. அவருக்கு தெரிஞ்சதுல அந்த அபிராமியோட கடாட்சத்துல அவர் கண்ணில் தெரிஞ்சது. யாருக்கும் பயப்படல. ராஜா கேட்கிறானே அதுக்கு ஒருத்தருக்கும் பயப்படல. எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டார். அவருக்கு என்ன தோணித்தோ அதை சொல்லிட்டார் இல்லையா. சொன்ன அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணார். அபிராமியே வந்து தன்னோட காது குண்டலத்தை எடுத்து போட்டு வெளியே ஆகாசத்துல வீசி சந்திரன் மாதிரி காட்டுறா. அந்த கதை தெரியும் இல்லையா. பயப்படாம இருக்கிறது தான். பயப்படாம பார்த்ததை பார்த்தபடி சொல்றது. பயப்படுறதே கிடையாது. கூறத்தாழ்வார் அதான் பண்ணாரு. ராமானுஜரை காப்பாத்துறதுக்காக நான் தான் ராமானுஜர்கிட்ட போயிட்டார். சோழராஜன் வந்து அவன் பேர் வந்து கிருமி சோழன். கிருமி சோழன் நீங்க படிப்பு இதுல வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பேன். இந்த கிருமி சோழன் வந்து சைவ சித்தாந்தத்துல ரொம்ப வெறி பிடிச்சவன். அவன் என்ன பண்றான், இந்த ராமானுஜர் வந்து வைஷ்ணவத்தை வளர்க்குறாருன்னொடனே இவனை விடக்கூடாதுன்ட்டு எல்லாரும் இருக்கிற இவங்கெல்லாம் தூண்டி விட்டு இவன் வந்து ராமானுஜர் இருந்தாருன்னா சைவம் வளராது, சைவத்துல வந்து இவர் வந்து வைஷ்ணவத்துல வளர்த்துட்டு வர்றாரு, இவர் இருக்கக்கூடாது. சைவத்தும் வைஷ்ணவமும் அப்போ ஒருத்தருக்கு அவ்வளவு எதிரி. உங்களுக்கு ஜெயின மதம் வந்த அப்புறமும், ஜெயினமும் இஸ்லாமும் கிறிஸ்துவமும் வந்த அப்புறம்தான் இந்த சைவம் விஷ்ணு இது சைவம் வைஷ்ணவம் ஒன்னா சேர்ந்தது. ஓரளவுக்கு ஒன்னா சேர்ந்தது. இப்ப ஓரளவு எவ்வளவு பரவாயில்ல. கொடுக்கல் வாங்க, பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு வாங்குறதெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது அப்புறம் தான் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தான் பரம எதிரி. அந்த மாதிரி இருந்தது. அதே அந்த இதை வந்து அதுதான் பார்த்ததை பார்த்தபடி சொல்றது. அதுதான் அந்த மாதிரி அந்த இவரை வந்து ராமானுஜரோட கண்ணை நோண்ட சொல்லிட்டான் அந்த ராஜா. அந்த ராஜா வந்து கிருமி சோழன் வந்து ராமானுஜரை கூட்டு வந்தான். இது கூறத்தாழ்வார் ராமானுஜரோட சிஷ்யர். கூறத்தாழ்வார் எப்படின்னா ராமானுஜருக்கு தங்க பிள்ளை. அது மாதிரி அந்த அந்த இது ஒரு தங்க பிள்ளையோ அத்தை பிள்ளையோ மூணு. அவர் கூறத்தாழ்வாரோ அதுதான் மதுரை எம்பார் சுவாமிகளும் அதான். மதுரமங்கலம் எம்பார் சுவாமிகளும் அதுதான், அவர் தான். அந்த அந்த இதுல வந்து அந்த அந்த இதுல வந்து கூறத்தாழ்வார் கண்ணன் ஒன்று சொல்லிடுறாங்க. ராமானுஜர் நினைச்சுட்டு எல்லாரும் ராமானுஜர்னு சொன்ன உடனே ராமானுஜர் தெரிஞ்சு போறது. ராமானுஜர் தானே இது கூறத்தாழ்வார். நான் தான் ராமானுஜர் போயிட்டா. ராமானுஜருக்கே தெரியாது. கூறத்தாழ்வாரை கூட்டின்னு போயிட்டா. ராஜா அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடறான் சோழராஜா. அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு தெரியுது. ராமானுஜருக்கு தெரியும் போது மற்ற சிஷியர்கள்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களை பிடிச்சி அவங்க இது பண்ணுவான், சரிச்சேதம் பண்ணுவான், நீங்க இங்கேருந்து முதல்ல தப்பிச்சு போங்கன்ட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறா. தப்பிச்சுதான் உங்களுக்கு வந்து இதுல போய் சேர்றது மேல்கோட்டை. அந்த மைசூர் அந்த காட்டு வழியா போறாரு. முதுமலை ஃபாரஸ்ட் வழியா போயிடுறாரு. மேல்கோட்டைக்கு போயிடுறாரு. போற வழியில தான் மதுராந்தகத்துல தங்கி பெருமாளுக்கு சரணாகதி பண்ணிட்டு போறார். பெருமாளுக்கு சமாசனம் பண்ணிட்டு போறாரு. இவருக்கு பெருமாளே சமாசனம் பண்ணு, இவரை பெருமாளுக்கு சமாசனம் பண்ணு, எல்லாமே மதுராந்தகத்துல நடந்தது. அது மாதிரி அது ஸ்டோரி, ராமானுஜர் ஸ்டோரியில வருவது. இவர் வந்து அந்த அந்த மாதிரி அந்த கூறத்தாழ்வாரை வந்து கேட்டா தெரியவே தெரியாது. இந்த பயமே கிடையாது ராஜா கிட்ட. கிருமி சோழன் என்ன சொன்னா, இவரோட கண்ணை நோண்டுந்தான். மற்றவளை கூப்பிட்டு சேவர்களை கூப்பிட்டு இவர் தான் ராமானுஜரா, இவரோட கண்ணை நோண்டி துறந்து அடிச்சு தத்தி விடுங்க. கூறத்தாழ்வார் என்ன பண்ண, நீ என்ன நோண்டதுன்ட்டு அவரே கண்ணு பிடிங்கி கொடுத்துட்டாரு 2 கண்ணையும். அதுக்கப்புறம் ராமானுஜரை மீட் பண்ணும்போது ராமானுஜருக்கு கண்ணு வர வச்சு கொடுத்தாரு, பார்வை வர வச்சு கொடுத்தாரு. அது அப்புறம் அது பின்னாடி. ஆனா அவன் கேட்ட உடனே அந்த கிருமி சோழன் கேட்ட உடனே கண்ணை தானே தன் கண்ணை பிடிங்கி கொடுத்துட்டாரு 2 கண்ணையும். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதை பண்ணது வந்து கூறத்தாழ்வார். பயம் கிடையாது, அதுக்கு சொல்றேன். அதான் சத்திய புஷ்பம். சத்தியத்துக்காக என்ன வேணாலும் பார்த்ததை பார்த்தவன் இதுதான் அப்படின்னு சொல்றேன். ராமானுஜர் எங்கேன்னு கேட்கிறாரு கூறத்தாழ்வார்கிட்ட. நான் ராமானுஜர், இவர் சொல்றாரு நான் இல்ல ராமானுஜர். நீ பிடிக்கிறதுல இருந்து உங்களை டைவர்ட் பண்ணுன்றதுக்காக நான் தான் ராமானுஜர் சொன்னேன். நீங்க என்ன கூட்டு வந்து நீங்க இங்க கூட்டு வரதுக்குள்ள அந்த நேரத்துல அவர் உங்க நாட்டை விட்டே போயிருப்பாரு. உங்களால பிடிக்க முடியாதுன்ற கிருமி சோழன்ட்ட. உன் நாட்டை விட்டே தாண்டி போயிருப்பாரு அவரை உன்னால பிடிக்க முடியாது அப்படின்ற கூறத்தாழ்வார் பயங்கர தைரியம். ஆனா பார்த்ததை பார்த்தபடி சொல்றது. ஆமா ராமானுஜர் தப்பிச்சு போயிட்டாரு, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ,
நான் போறதுக்குள்ள அவர் எங்கேயோ போயிருப்பாரு. இவரை குரத்தாழ்வாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போதே குரத்தாழ்வார்னு சொல்லிட்டு வர, நான் தான் ராமானுஜன் சொல்லிட்டு நான் இந்த படை இது சேனாதிபதி அந்த காவலர்கள்ட்ட ஏமாத்திட்டு நான் போறேன். நான் அந்த போன உடனே ராமானுஜர் தேடுறதுன்றது நின்று போயிடும். அந்த கேப்ல என்ன அவங்க அங்க கொண்டு போய் சோழராஜா கிட்ட சேர்க்கறதுக்குள்ள நீங்க இவரை எப்படியாலும் வேற எங்கேயாவது அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டே போறேன். சொல்லிட்டே போய் கூரத்தாழ்வார் அனுப்பி விட்டார். கூரத்தாழ்வார் சொல்றதை கேட்டு ராமானுஜருக்கு போக மனசுல ராமானுஜர் சோழன் கிட்ட போகணும்னு தான் நினைக்கிறேன், திருப்பி சோழன் கிட்ட. ஆனா மற்ற சிஷியர்கள்லாம் விடல. எல்லாரும் அவரை வந்து மடிச்சு அவரை வலுக்கட்டாயம் பண்ணி தொந்தரவு பண்ணி அவரை வந்து அங்கிருந்து மேல்கோட்டைக்கு அனுப்பிடுறாரு, மைசூர். இப்படியாக இந்த இது இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில பார்த்தோம். நாளைக்கு மீதி பார்ப்போம். தேங்க்யூ. ராமானுஜர் அந்த மாதிரி பண்ண கூரத்தாழ்வாருக்கு இது மாதிரி சிஷ்ய பண்ண அந்த கிருமி சோழனுக்கு தொழுநோய் வந்துடுது கடைசி காலத்துல. அதுதான் அது முக்கியம். அது ஏன்னா ராமானுஜருக்கு பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இறைவனா பார்த்து கொடுத்தது. தொழுநோய் வந்து உடம்புல வந்து சதையெல்லாம் அழுகி அழுகி துண்டு துண்டா கீழே விழ ஆரம்பிச்சிருது. யாருமே கிட்ட வராத தீண்டாத போய் அரச அரண்மனையிலேயே அவ பிள்ளையே என்ன பண்ணிடுறான், இன்னும் அடுத்த இந்த சோழன் யாருன்னு தெரியல, அவன் என்ன பண்ணிடுறான், ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடறான் கிருமி சோழனை கடைசி வரைக்கும். ஜெயில் கைதி மாதிரி வச்சிருந்து ஜன்னல் வழியா தட்டுல சாதம் கொடுத்து ரூமே நாத்தம் அடிக்கும். அந்த உடம்புல இருந்து சதை அழுகி கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொட்டித்தான். அப்ப பாத்துங்க தொழுநோய் வந்துருக்கு. அதான் தான் பண்ணின அடாத செயலுக்கு இறைவரா பார்த்து கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள், அதை சொல்லுவாங்க. அது ஆனா கிருமி சோழனுக்கு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப தொழுநோய் வந்து கஷ்டப்பட்டு செத்து போனான்றது இருக்கு ஹிஸ்டரியில. தேங்க்யூ.